இப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவலையே இல்லாமல் இருக்கணுமா? காலைல எந்திரிச்ச உடனேயே வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லைங்கிற தாரக மந்திரத்தை எந்திரிச்ச உடனே ஒரு தடவை சொல்லிடுங்க. நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லுங்கள். அப்புறம் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான கவலையும் கஷ்டங்களும் இருக்கவே இருக்காது. உங்கள் மனசு முழுக்க முருகப்பெருமான் நிறைஞ்சிருக்கிறதுனால எந்த கவலையும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டார் முருகன். எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். தலை மேலே இடி விழுகிற சூழ்நிலை வந்தால் கூட உங்களுக்கு கவலை இருக்காது. ஏன்னா உங்கள் மனசுக்குள்ள ஒரு தாட் வந்துடும், என் அப்பன் முருகன் இருக்கான், எனக்கு என்ன கவலை, யாரை நினச்சி கவலைப்படணுங்கிற மனசில் தைரியம் வந்துடும், மகிழ்ச்சி வந்துடும். முருகனே எனக்குள்ளே இருக்காயன்னு சொல்லி மகிழ்ச்சி வந்துடும் உங்களுக்கு. அதனால் முருகன் உங்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். முருகப்பெருமான சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தால் கூட அவர் பார்த்துக்குவார். எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களையும் கொடுக்கவே மாட்டார். எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தால் கூட உங்கள் மனசு என்ன தெரியுமா தோணும், அந்த கஷ்டத்தையெல்லாம் உங்கள் காலுக்குள்ளே தூசி மாதிரி உதற தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா முருகன் இருக்கான் துணைக்கு, எனக்கு வேல் இருக்குது துணைக்கு அப்படின்னு சொல்லி மனசு நினைக்கும். அதனால் எப்போதுமே முருகப்பெருமான சரணாகதி அடைங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்குது. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். முருகனை சரணாகதி அடைஞ்சவங்க வாழ்க்கை மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி அடையும். தேங்க்யூ.